ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாட்ஸ்அப்பில் நம்ம நிறைய பேருக்கு சேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஆனால் இருந்தாலும் நம்மளுடைய ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்குள்ளே பர்சனலான நம்மளுடைய இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு இஷ்யூஸாக இருக்கலாம், நம்ம ஒரு ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற ஒரு இஷ்யூஸாக இருக்கலாம், இல்லை அவங்க ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற இஷ்யூஸாக இருக்கலாம். சம்திங் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுடைய மொபைலில் நம்மளுடைய ஃபேமிலிஸில் இருக்கிறவங்க எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. நம்ம குழந்தைய வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணும் பொழுது உங்களுடைய கொலீக்ஸ் கிட்டையோ இல்லை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு கிட்டையோ நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பர்சனல் சேட்டு வெளியே தெரியக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதுக்கு லாக் சேட் பண்ணி லாக் பண்ணுவோம். ஒரு சேட்டை லாக் பண்ணினதுக்கு அப்புறமா உங்களுக்கு அந்த சேட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா மேலே லாக்டு சேட்டுங்கிறது டிஸ்பிளே ஆகும். அப்படின்னாவே அந்த மொபைல் எடுக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் இருக்கிறவங்க ஏதோ ஒரு சேட்டை நீங்கள் லாக் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வருது. ஆனால் அந்த லாக்டு சேட்டையும் நம்ம லாக் எப்படி பண்ணுறது, இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஓல்டு ட்ரிக்ஸாக, பட் நிறைய பேருக்கு இன்னும் தெரியல. நிறைய ஃப்ரெண்ட்ஸுகளோட ரெக்வஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த வீடியோவை நான் மேக் பண்ணுறேன். ஸோ இந்த ட்ரிக் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கங்க, தெரியாதவங்க அப்படியே கண்டினியூவாக பாருங்கள். பர்சனல் சேட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ இது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது உங்களுடைய வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கங்க. வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த வாட்ஸ்அப்புக்குள்ளே அந்த ஒரு பர்டிகுலர் சேட்டுக்குள்ளே போய்க்கிறீங்க. சேட்குள்ளே போனதுக்கு அப்புறமா மேலே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் நேம் இருக்குது இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிக்க. அப்படியே லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா சேட் லாக்குன்ட்டு இருக்கும். சேட் லாக்கை கிளிக் பண்ணுறீங்க. உடனே கண்டினியூன்னு கேட்குது, கண்டினியூவாக கொடுத்துக்கிறீங்க. ஸோ இதை கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறமா நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும், பேட்டர்ன் லாக்கோ ஃபிங்கர் பிரிண்ட்டோ. ஸோ ஏதோ ஒன்று கொடுத்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிங்க. நான் பேட்டர்ன் லாக் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இப்போ கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ இந்த பர்டிகுலர் சேட்டை நான் லாக் பண்ணிட்டேன், மற்றவங்க யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறோம். இப்போது இதிலிருந்து மேலே டாப் லெஃப்ட்டில் இருக்கிற ஏரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வெளியே வாங்க. மறுபடியும் இன்னொரு ஸ்டெப் ப்ரெஸ் பண்ணிட்டு வெளியே வாங்க. இப்போது வாட்ஸ்அப்போட ஹோம் பேஜுக்கு வந்துட்டோம். வாட்ஸ்அப்போட ஹோம் பேஜுக்கு மேலே லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி கீழே இழுத்தீங்கன்னா லாக்டு சேட்டுங்கிறது டிஸ்பிளே ஆகும். அப்போ அந்த லாக்டு சேட்டுங்கிறது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உடனே பேட்டர்ன் லாக்கோ பின் லாக்கோ கேட்கும். அதை நீங்கள் கொடுத்துட்டு உள்ளே போகிறீங்க. உள்ளே போனோடனே நீங்கள் லாக் பண்ண சேட் இங்கே இருக்குது. ஆனால் எனக்கு இப்படி வெளியே பார்த்தா லாக்டு சேட்டுன்னு தெரியுது. இது தெரிஞ்சாவே நான் ஏதோ ஒரு சேட்டை லாக் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் பார்க்குறவங்களுக்கு தெரியுது. எனக்கு இந்த லாக்டு சேட்டுங்கிறதே டிஸ்பிளே ஆகக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா, இந்த லாக்டு சேட்டுக்குள்ளே போய்க்கிங்க. ஆஸ் யூஸ்வல் பேட்டர்ன் லாக்கோ ஃபிங்கர் பிரிண்ட்டோ யூஸ் பண்ணி உள்ளே போயிட்டு இப்போ லாக்டு சேட்டுன்ட்டு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் மேலே 3 டாட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு சேட் லாக் செட்டிங்ஸ்ன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஹைடு லாக்டு சேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணும் பொழுது கிரியேட் சீக்ரெட் கோடுன்னு கேட்குது. கிரியேட் சீக்ரெட் கோடை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ இந்த சீக்ரெட் கோடு நம்ம என்ன மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னா, இதில் ஈமோஜிஸ் யூஸ் பண்ணிக்கங்க. இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா, அதனால் ஈமோஜிஸ் கிளிக் பண்ணிக்கங்க. இப்போது நான் என்ன பண்ணுறேன், இப்போ இந்த கீபோர்டு இருக்குது. இந்த கீபோர்டில் இருக்கிற இந்த 4 ஸ்கொயர் இருக்குது இல்லைங்களா, இந்த 4 ஸ்கொயரை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனே கீழே ஈமோஜிஸ்ன்னு வந்துருச்சுங்களா, இந்த ஈமோஜியை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஏதாவது ஒரு ஈமோஜியை செலக்ட் பண்ணிக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த பீகாக்கை செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா 2 டைம்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்னு கொடுத்துட்றேன். அதே பீகாக்கா மறுபடியும் உள்ளே என்டர் பண்ண சொல்லுது. அதே சீக்ரெட் கூட கன்ஃபார்ம் பண்ண சொல்லுது. ஸோ சேம் இந்த கீபோர்டில் இருக்கக்கூடிய இந்த 4 ஸ்கொயரை கிளிக் பண்ணிட்டு சேம் ஈமோஜியை செலக்ட் பண்ணிவிட்டு அதே பீகாக்கை 2 டைம் நீங்கள் எந்த ஈமோஜிஸ் வேணால் வச்சுக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்காக பீகாக்கை சொல்லிங்க கொடுத்துட்டு டன்னு நான் கொடுத்தேன். இப்போ உங்களுக்கு சீக்ரெட் கூட ஆன் ஆயிடுச்சு, ஹைட் லாக்டு சேட்டும் ஆன் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் டோட்டலாக வெளியே வந்துடுங்க. வாட்ஸ்அப்லேருந்து வெளியே வந்துட்டு மறுபடியும் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ ஒரு சேட்டை நம்ம லாக் பண்ணி வச்சுருக்கிறோம். நீங்கள் கீழே ஸ்வைப் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த லாக்டு சேட்டுங்கிறது வரல. ஆனால் நான் மெசேஜ் பண்ணணும் அந்த சேட்டுக்கு அப்படின்னா என்ன பண்ணுறது, நேராக அந்த சர்ச் இருக்குது பார்த்தீங்களா, சர்ச்சில் போய் வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன பாஸ்வேர்டுன்னு நம்ம கொடுக்கணும். இப்போ என்ன பாஸ்வேர்டு கொடுத்தோம், 2 பீகாக் கொடுத்தோங்களா. இப்போது சேம் இந்த கீபோர்டில் இருக்கக்கூடிய 4 ஸ்கொயரை கிளிக் பண்ணிவிட்டு ஈமோஜியை செலக்ட் பண்ணிவிட்டு 2 பீகாக் கொடுங்க. உடனே லாக்டு சேட்டுங்கிறது இங்கே டிஸ்பிளே ஆகும். இந்த லாக்டு சேட்டை கிளிக் பண்ணுங்கள், உடனே இந்த சேட் டிஸ்பிளே ஆகும். இதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி நீங்கள் நார்மலாக சேட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம சீக்ரெட் கோடு வச்சுருந்தோம்னா ஈஸியாக மறந்துடுவோம். அதுக்கு பதிலாக இந்த ஈமோஜிஸ் வச்சுருந்தோம்னா கண்டிப்பாக மறக்க மாட்டோம். ஓகே, இப்போ இந்த லாக் பண்ணியிருக்கேன். இந்த சேட் எனக்கு இனிமேல் லாக் வேண்டாம், இது அன்லாக் பண்ணி நார்மல் பொசிஷனுக்கு கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா, சேம் இப்போ லாக் பண்ணினதுக்கு உள்ளே போயிட்டோம் இல்லைங்களா. உள்ளே போனதுக்கு அப்புறமா ரைட் சைடில் இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணி சேட் லாக் செட்டிங்ஸை கிளிக் பண்ணி
கீழே இருக்கிற சீக்ரெட் கோடை கிளிக் பண்ணி இந்த சீக்ரெட் கோடு கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா டர்ன் ஆஃப்னு இருக்கும். டர்ன் ஆஃபை கிளிக் பண்ணி ஆஃப்னு கொடுத்துட்டிங்கன்னா உடனே சீக்ரெட் கோடு ஆஃப் ஆயிரும். சீக்ரெட் கோடு ஆஃப் ஆயிருச்சுனாவே மேலே அந்த சேட் லாக் சேட்ஸும் உங்களுக்கு ஆஃப் ஆயிரும். ஆஃப் ஆன பின்னால் டாப் லெஃப்ட்டில் இருக்கிற ஏரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணி 1 ஸ்டெப் வெளியே வாங்க. அடுத்து இப்போ அந்த லாக்டு சேட்டுக்குள்ளே நம்ம லாக் பண்ண சேட்டு டிஸ்பிளே ஆகுது. அந்த சேட்டை கிளிக் பண்ணிக்கங்க. அந்த சேட்டுக்குள்ளே அந்த ப்ரொஃபைல் நேமை கிளிக் பண்ணிக்கங்க. அப்படியே லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சேட் லாக்குங்கிறது எனேபிள் இருக்கும். அதை டிசேபிள் பண்ணிடுங்க. டிசேபிள் பண்ணும் பொழுது பேட்டர்ன் லாக்கோ ஃபிங்கர் பிரிண்ட்டோ கேட்கும். ஸோ நீங்கள் பேட்டர்ன் லாக்கை நான் கிளிக் பண்ணி பேட்டர்ன் லாக் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு டோட்டலாக நான் வெளியே வந்துடுறேன். இப்போ மறுபடியும் வாட்ஸ்அப்பை நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், நம்ம லாக் பண்ண சேட்டு உள்ளேயே ஃபஸ்ட்டாக டிஸ்பிளே ஆகாது. அந்த லாக்டு சேட்டும் இல்லை, அதை டோட்டலாக ரிமூவ் ஆயிடுச்சு. நீங்கள் லாக் பண்ண சேட்டு லாக்லேயே வச்சுக்கணும்னா நம்ம முதல்ல சொன்ன மெத்தடை யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை லாக் பண்ணதெல்லாம் எனக்கு தேவையில்லை, ரிமூவ் பண்ணணும்னா இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கங்க. இந்த ட்ரிக்கு உங்களுக்கு இப்போ தான் தெரியும்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again next videos.